ரெட் ஜெயண்ட் உதயநிதி ஸ்டாலின் தயாரித்து நடித்துள்ள மாமன்னன் வெற்றி நடை போடுகிறது. தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ பெண் நலன். நான் உங்கள் ஆனந்தலட்சுமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு திடீர்னு இருந்தால் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இன்றைக்கி போய் பார்லரில் ஃபேஷியல் பண்ணிக்க முடியல, பட் நான் வீட்டிலேயே ஃபேஷியல் பண்ணிக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற அந்த கிச்சன் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன வச்சு என்ன மாதிரி நம்ம ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஷியல் ஸ்டெப்லேயே கிளென்சிங் வந்துடும், அதனால நான் ஃபேஸ் அந்தளவுக்கு வாஷ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டேரெக்டாக கிளென்சிங் போயிடுவாங்க. ஸோ கிளென்சிங் தனி, ஃபேஸ் வாஷ் அப்படின்றது தனி. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் டர்ட் ஃப்ரீயாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளென்ஸ் பண்ணுறீங்களோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீப்பராக அந்த கிளென்சிங் கிடைக்கும். ஸோ தட் எப்போவுமே நார்மலாக நீங்கள் எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்களோ அது மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஷியல் ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் திங் கிளென்சிங்க்கு நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் எடுக்க போகிறோம். பால் பசும்பாலாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் பாலோட சேர்த்து ஆடையும் எடுத்துக்கோங்க. ஸோ பால் அண்ட் ஆடை ரெண்டுத்தையுமே ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு அதில் ஒரு காட்டனை டிப் பண்ணி அந்த காட்டன் வச்சு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் கிளென்ஸ் பண்ணுங்கள். ஸோ கிளென்ஸ் அப்படின்ற பட்சத்தில் நல்லா மசாஜ் கொடுங்க. அந்த காட்டனை வச்சு அந்த வைப் பண்ணி நம்ம ஃபேஸ் எடுப்போம் இல்லையா, வெட் வைப்ஸ், அந்த மாதிரி அந்த காட்டன் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஆடை இருக்கும் இல்லையா, அந்த பால் ஆடையை மட்டும் எடுத்து அகைன் உங்கள் ஃபேஸில் போட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. எப்போவுமே நீங்கள் ஃபேஸுக்கு மசாஜ் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அப்வர்ட்ஸில் தான் மசாஜ் கொடுக்கணும், டவுன்வர்ட்ஸில் பண்ணக்கூடாது. ஸோ ஃபேஷியல் பொதுவாக எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கின் சேக் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே டைட்டன் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறோம். ஸோ தட் நீங்கள் டவுன்வர்ட்ஸாக மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கின் சாகிங் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஆகும். ஸோ அப்வர்டில் நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் லிஃப்ட் ஆகும். ஸோ சாகிங் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேஸுக்கு நீங்கள் எப்போ மசாஜ் கொடுத்தாலும் சரி அது அப்வர்ட்ஸில் தான் கொடுக்கணும். ஸோ இந்த கிளென்சிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நார்மலாக ஃபேஷியல் என்ன பண்ணுவோம், கிளென்ஸ் முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப் போவோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்க்ரப்க்கு நம்ம வீட்டில் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய சுகர் அண்ட் ஹனி, இந்த ரெண்டு விஷயத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சுகர் அண்ட் ஹனி ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேஸில் இந்த கிளென்சிங் மில்க் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரப்பை அப்ளை பண்ணுங்கள். ஸ்க்ரப் அப்ளை பண்ணும்போது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்டர் ஐஸில் கண்டிப்பாக பண்ணாதீங்க. எப்போவுமே நம்மளுடைய ஸ்கின் ரொம்பவே டெலிகேட்டாக இருக்கும் அண்டர் ஐஸில். ஸோ நார்மலாக பாடியோட ஸ்கின்னை தாண்டி ஃபேஸோட ஸ்கின் அப்படின்றதே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ ஃபேஸ் ஸ்கின்னை விட, ஹோல் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்கின்னை விட அந்த அண்டர் ஐயில் இருக்கக்கூடிய ஸ்கின் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு டார்க் சர்க்கிள்க்குலாம் தனியாகவே ஒரு க்ரீம் இருக்குது. ஸோ ஃபேஸில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் இருக்கிற அதே க்ரீம் நம்ம அண்டர் ஐக்கு போட மாட்டோம். ஏன்னா அந்த ஸ்கின்னோட அவ்வளோ மெலிசாக டெலிகேட்டாக இருக்குது இல்லையா, அதுதான் ரீசன். அதனால தான் சொல்கிறேன், என்றைக்குமே நீங்கள் ஸ்க்ரப் போடும்போது கண்ணுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ கண்ணை தவிர மற்ற எல்லா இடங்களுக்கும் அந்த ஸ்க்ரப் அப்ளை பண்ணிவிட்டு மைல்டாக மசாஜ் கொடுங்க. ஸோ இந்த மசாஜ் நம்ம கிளென்சிங்க்கும் அல்லது மசாஜ் க்ரீம் போட்டு கொடுக்குற அளவுக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஸோ நார்மலாக ஒரு சாஃப்டான இடத்துல சொரசொரப்பான ஒரு விஷயத்தை வச்சு ஸ்க்ரப் பண்ணும்பொழுது ரொம்பவே மைல்டாக தான் ஸ்க்ரப் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழுத்தி பண்ணாமல் நார்மலாக ஒரு தேய்ச்சி எடுக்கிறோம் லைட்டாக அப்படின்ற மாதிரி மட்டும் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா வைப் பண்ணிடுங்க அல்லது ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி கொஞ்சமாக லைட்டாக உங்களோட ஸ்கின் இரிட்டேட் ஆகிருக்கும். ஸோ அதை காம் பண்ணுறதுக்காக ஒரு ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வெளியிலேருந்து நீங்கள் வாங்கி ஏதாவது ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நான் வீட்டிலேயே ஷீட் மாஸ்க் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் பேசியிருப்போம், ஒரு டிஷ்யூ ஃபேஷியல் டிஷ்யூ எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் வேறு ஏதாவது எசென்ஷியல் ஆயில்ஸோ ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னாலோ ஏதோ ஒரு விஷயம், அந்த எக்ஸ்ட்ராக்டில் இந்த ஃபேஷியல் டிஷ்யூ ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. அந்த டிஷ்யூவை அப்படியே எடுத்து உங்கள் ஃபேஸில் வச்சுருங்க. ஸோ தட் அதில் இருக்கக்கூடிய சீரம் எல்லாமே உங்கள் ஃபேஸ்க்குள்ளே இறங்கும். கொஞ்சம் அஜிடேட் ஆகிருக்கிற அந்த ஸ்கின் கொஞ்சம் கொஞ்சமாக காம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ காம் ஆனதுக்கப்புறமா அந்த ஷீட்டை எடுத்துருங்க. ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமே அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் சீரம் அப்படின்றது ஃபேஸில் அப்படி இருக்கும் இல்லையா, ஸோ அது உள்ள அப்சர்வ் ஆகிறதுக்காக லைட்டாக இங்கே மசாஜ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். ஏன்னா நம்ம ஸ்க்ரப் பண்ணி கொஞ்சம் அஜிடேட் பண்ணியிருக்கோம் ஸ்கின் அப்படின்ற பட்சத்தில் அதை காம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். காம் பண்ணாமல் அடுத்த ஸ்டெப் நம்ம போயிட்டோம் அப்படின்னா மேபி அதனால கூட சில இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பேக் போட போகிறோம். அந்த பேக்கு நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றனால ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. பனானா எடுத்துக்கலாம், ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம், அல்லது வேறு எந்த பேக் உங்களுக்கு பிடிக்குமோ, எந்த ஃப்ரூட் பேக்காக போடுறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஃப்ரூட்டை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய ஸ்கின்னில் ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃப்ரூட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னுமே அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு பிடித்தமான ஒரு மாய்ஸ்சரைசர் உங்கள்
ஃபேஸில் போட்டுக்கோங்க. ஸோ எப்போவுமே வந்துட்டு ஃபேஷியல் பண்ணும்போது ஃபேஸை வந்து கொஞ்சம் மாய்ஸ்சராக வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டிலேயே ஃபேஷியல் பண்ணும்போது நல்ல ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி டவல் வச்சு தொடச்சி எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தொடச்சி எடுக்காதீங்க. ஃபேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாய்ஸ்சராக இருக்கணும். அந்த ஈரப்பதம், அந்த ஈர கண்டென்ட் வந்து அதில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் வந்துட்டு உங்கள் ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் போடக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உள்ளே அப்சர்வ் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக இந்த ஃபேஷியல் டைமிங்கை தவிர்த்து மற்ற எல்லா டைமுமே வந்து ஸ்கின்னை மாய்ஸ்சராக வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஸ்கின் எலாஸ்டிசிட்டி போகாமல், அந்த கொலாஜன் பிரேக் ஆகாமல் சீக்கிரமே வந்து இந்த ஓல்டான லுக்கெல்லாம் வராமல் இருக்கும். ஸோ அதனால் மாய்ஸ்சர் கண்டென்ட் ரொம்ப முக்கியங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஒரு ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணாலும் சரி, உங்கள் ஃபேஸுக்கு எந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி ஸ்கின் கேர் பண்ணாலும் ஃபைனலாக மாய்ஸ்சரைசர் போட்டு லாக் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே பேசிக்காக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் வச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணீங்க ஃபேஷியல் அப்படின்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ரிசல்ட் கிடைக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே இதை நீங்கள் பண்ணிக்கலாம், அல்லது ரெகுலர் பேசிஸில் நான் வீட்டில் ஃபேஷியல் எடுத்துக்கிறேன் அப்படின்னா கூட இதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பார்லரில் போய் பண்ணால் தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு அவசியம் இல்லை. தௌசண்ட்ஸ் நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பேசிக்காக இந்த மாதிரியான விஷயத்த ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கின்ல இருக்க டர்ட்ஸ் கூட கிளியர் ஆகும், ஸ்கின் கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட்டன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேற ஒரு பெண்ணால் நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை. ரெட் ஜெயண்ட் உதயநிதி ஸ்டாலின் தயாரித்து நடித்துள்ள மாமன்னன் வெற்றி நடை போடுகிறது. தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. We had major fights, we had ரொம்ப dirty fights. நிஜமா சொல்லணும்னா என்ன ஆனாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். ஆனா he kept telling me எனக்கு டைம் வேணும், I need you in my life. There was one night when he called me and எதுக்கு அழுறாங்க, ஏன் அழுறாங்கன்னே எனக்கு புரியல. ஆனால் ஒரு குழந்தை மாதிரி he kept sobbing, அழுதுகிட்டே இருந்தாங்க. என்னன்னா நான் பிரவீன் ரொம்ப எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரீம். பிரவீன் அப்படியே லவ்லியும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம், எமோஷன்ஸ்லேயும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். ஏன்னா எனக்கு கிட் லிட்ரலி அ கிட் தான். ஃபர்ஸ்ட் எல்லாம் அவங்கள நான் கொஞ்சணும், இப்போ அப்படியே மாறிச்சு. டேபிள் ஹேஸ் டர்ன்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன பண்ணேன், சாரி அப்படின்னு சொல்லும் போது அப்படியே எனக்கு ப்ளீஸ் தயவுசெய்து போயிடுங்கன்னு சொன்னேன். அப்படின்னு அப்படியே ஒரு கியூட்டா ஒரு ஃபேஸ் பண்ணிடுவாங்க, பப்பி லுக் மாதிரி. ஸோ அவர்கிட்டயே நீங்க வந்து ரொம்ப ரசிச்ச விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அவங்க ரொம்ப கியூட்.